வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் ஆரிய கார்லிக் டிஜிட்டல். சில்லறை வியாபாரத்தில் பூண்டு விற்று நல்ல லாபம் பார்க்க நினைக்கும் ஒவ்வொரு வியாபாரியும் கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான வியாபார ரகசியங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சில்லறை வியாபாரத்தில் பூண்டு சேல்ஸ் ஆக மாட்டேங்குது, வாடிக்கையாளர் நம்மகிட்ட அதிகமாக பேரம் பேசுகிறாங்க, அல்லது எவ்வளோ விற்றாலும் கையில் லாபம் நிற்க மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? அப்போ நீங்கள் பூண்டு வாங்குற விதத்துலையும் சரி, சேல்ஸ் பண்ணுற விதத்துலையும் சரி, செய்கிற சின்ன சின்ன தவறுகள் தான் இதுக்கு காரணம். முதல்ல பல சில்லறை வியாபாரிகள் செய்யற பெரிய தப்பு என்னன்னா, பெரிய பூண்டை தனியாகவும் சின்ன ரச பூண்டை தனியாகவும் வாங்கி தனித்தனியா சேல்ஸ் பண்றதுதான். இப்படி பூண்டை தனித்தனியா சேல்ஸ் பண்றப்ப பெரிய பூண்டுக்கு ரேட் சொன்னோம்னா அதிகமா இருக்கும்ட்டும், சின்ன பூண்டுக்கு நம்ம ரேட் சொன்னோம்னா என்னங்க இவ்வளவு பொடியா இருக்கு, இதுவா இந்த ரேட்டு அப்படின்ற மாதிரி பேரம் பேசுவாங்க. ரெண்டு பக்கமும் பேரம் பேசி கடைசியில் நம்ம லாபமே அடிபட்டு போவோம். ஆனா நிஜத்துல மக்கள்கள் வீடுகளில் மாசத்துல அதிகபட்சமா 1-2 நாள் தான் பூண்டு குழம்பு வைப்பாங்க. 4-5 நாள் ஒரு மிஞ்சி போச்சுன்னா நான்வெஜ் குழம்பு யூஸ் பண்ணுவாங்க. மிச்ச நாட்கள்ல பூண்டுகள் அதிகபட்சமா ரசத்துக்கும் தாளிப்புக்கும் தான் தட்டி போடுற மாதிரி தான் யூஸ் பண்ணுவாங்க. இதுதான் மக்களுடைய அன்றாட தேவைகள். இந்த தேவைகள்ல இந்த மாதிரி தான் பூண்டை யூஸ் பண்றாங்க. அப்படின்றப்ப நம்ம பூண்டு பர்ச்சேஸ் பண்ணும்போது ஒரு 300 to 350 கிலோ பூண்டு பெருவிட்டா உரிச்சு குழம்பு வைக்கிற மாதிரியும், ஒரு 600 to 650 கிராம் முடிய கொஞ்சம் ரசப்பூண்டு மாதிரி கொஞ்சம் மீடியம் சைஸ் மாதிரி தட்டி போடுற மாதிரியும் இருக்கக்கூடிய மிக்சிங் குவாலிட்டி பூண்டுகளாக பார்த்து நம்ம வாங்கணும். அப்படி வாங்குறப்ப பார்த்தோம்னா நமக்கு ரேட் பட்ஜெட்டுக்குள்ள வரும். பட்ஜெட்டுக்குள்ள வர்றப்ப நம்ம கஸ்டமர்கிட்ட ரேட் சொல்றப்ப அவங்களுக்கு சீப் அண்ட் பெஸ்டாகவும் படும். இதுல முக்கியமா நாம கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி மிக்சிங் குவாலிட்டி பூண்டுகளை வாங்கி நம்ம சேல்ஸ் பண்றப்ப கஸ்டமர்கள் பூண்டை பொறுக்கி எடுப்பாங்க. அதாவது நல்லா பெரும்புடா நல்ல புடான்ட்டு பொறுக்கி எடுப்பாங்க. அப்படி பொறுக்கி நம்ம சேல்ஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா பூண்டு நல்ல பெருவெட்டு பூண்டாவை எடுத்து ஃபர்ஸ்ட் சேல்ஸ் ஆகி போகும். லாஸ்ட்ல பொடி பூண்டு ரச பூண்டா நிக்கிறப்ப அதை நம்ம சரியான விலைக்கு விற்க முடியாது. அதனால இந்த மாதிரி பூண்டுகளை நம்ம எப்படி மிக்சிங் குவாலிட்டியா வாங்குறோமோ அதே மாதிரி மிக்சிங் தரமா தான் நம்ம பூண்டை சேல்ஸ் பண்ணா தான் நமக்கு கட்டுப்படி ஆகும். மேலும் சில்லறை வியாபாரத்துல நம்ம சில்லறை சேல்ஸ் பண்ற 1/2 கிலோ 1 கிலோ இந்த மாதிரி தான் சேல்ஸ் பண்ணுவோம். 1/2 கிலோ பூண்டு வாங்குறவங்க எடைக்கு மேல என்னங்க முள்ளுக்கு முள்ளா போறீங்க, கொஞ்சம் சேர்த்து போடுங்க அப்படின்ட்டு கஸ்டமர்கள் நம்ம கிட்ட கேட்பாங்க. அந்த மாதிரி ஆட்கள்கிட்ட போனா போயிட்டு போது ஒரு பல்லு தானட்டு ஒரு பல்ல நம்ம எக்ஸ்ட்ரா போட்டாலுமே ஒரு 100 கிலோ பூண்டு நம்ம 1/2 கிலோவா சேல்ஸ் பண்றோம்னா ஒரு 200 தடவையா நம்ம எடை போட்டு கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு எடைக்கு நம்ம ஒரு பல் சேர்த்து போட்டாலுமே 200 வாட்டி நம்ம எடை போட்டு அந்த 100 கிலோ பூண்டை சேல்ஸ் பண்றப்ப குறைந்தபட்சம் ஒரு 5 கிலோ பூண்டுக்கு மேல நமக்கு ஷார்டேஜ் அடிக்கும். இதையும் நம்ம கரெக்டா நம்ம கரெக்ட் பண்ணி கரெக்டா எடை போட்டு கொடுத்தா மட்டும்தான் நமக்கான லாபம்ன்றது கரெக்டா நிற்கும். ஓகே நண்பர்களே, இந்த வடுவட்டி நிலவரங்களுக்கு உங்களுக்கு பூண்டு எதுவும் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய இந்த நம்பரான 8883600637 நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு தேவைக்கு தகுந்த அளவுக்கு நீங்க பூண்டை இந்த மிக்சிங் குவாலிட்டி பூண்டுகளை நீங்க வாங்கிக்கலாம். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.